காங்கிரஸ் வந்து பார்கெயின் பண்ணுது. 60 கொடுங்க, 70 கொடுங்க, 80 கொடுங்க, துணை முதல்ல கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு. தமிழ்நாட்டில் அது வேலைக்கு ஆகாது. அப்புறம் சொன்னால் தான் காங்கிரஸுக்கு நான் அதிகமாக கொடுத்தா மற்ற கூட்டணி கட்சிகள் கேட்க ஆரம்பிக்கும். மதிமுக எனக்கு இல்லையான்னு கேட்கும், பிசிக எனக்கு இல்லையான்னு கேட்கும், ரெண்டு கம்யூனிஸ்டும் கேட்கும். ஏன்னா ஜெயலலிதா கலைஞர் இருக்கும் போதே வந்து 10 வாங்கியிருக்காங்க. 10 வாங்கியிருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே டிஎம்கேக்கு லாயல். ஒரு வார்த்தை ஏதோ கட்சியை பேசுவாங்களே தவிர பெருசாக ஒன்றும் திமுகவை குறை சொல்ல மாட்டாங்க. மதிமுகவும் இப்போ அப்படி இப்போ ஓரளவுக்கு அப்படி செட்டில் ஆகிடுச்சு திமுகவோட. ஸோ திமுகவுக்கு காங்கிரஸ் போனால் நஷ்டமானால் ஒரு 10-20 இடத்துல, திருவட்டாறு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் மைனஸ் ஆகுமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் தனியாக போட்டி போட முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ காங்கிரஸ் ஒரே ஆப்ஷன் விஜயோட போனோம், திமுகவோட போனால் கொடுத்ததை வாங்கிக்கணும். விஜயோட போனால் கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாம். துணை முதலமைச்சர் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகுலும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பு. அந்த யூத் அட்ராக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து ஜாயிண்ட் கேம்பெயின். 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன சார் யூத்துன்னா என்ன ஏங்க, 60 வயசில் தாங்க திராவிட கட்சிகள் மாணவர் அணிக்கே தலைவர் போடுது. மாணவர் அணி தலைவர்லாம் 60 வயசு தான் இருக்காங்க. இளைஞர் அணி தலைவர்லாம் 70 வயசு தான் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு வழக்கம் 50ங்கிறது வயசாகாத மாதிரி கணக்கிறது. அந்த பிலோ 50 தான் நினைக்கிறேன். ஒரு உதயநிதி 50 கீழே தான் இருக்காரு. ஸோ இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதாக பண்ணுவாங்களா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ காங்கிரஸில் இன்னும் அவங்க எந்த முடிவுக்கும் வரல. இப்போதைக்கு 40 குறையக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸ்டாலின் எடுக்கும் முடிவே இறுதியானது. இவங்க என்னதான் கேட்டால் கூட ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்குது. ஒன்று அதை வாங்கிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கணும், இல்லைன்னா விஜய் கூட்டணிக்கு போகணும். 2 சாய்ஸ் தான் அவங்களுக்கு. ஸ்டாலின் வந்து 2த்துக்கும் தயாராக இருக்கார். இருந்தால் இருங்க, போகிறதா இருந்தால் டாடா பை பை.